சந்தைக்காக கொண்டு செல்லப்படும் மாடுகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்வதை கண்டித்து தமிழகம் முழுவதும் இன்று மாட்டு சந்தைகள் செயல்படவில்லை. கோவை, ஈரோடு உள்ளிட்ட மாவட்டங்களில் 150க்கும் மேற்பட்ட மாட்டுச் சந்தைகள் செயல்பட்டு வருகின்றன. இந்த சந்தைகளில் விற்கப்படும் மாடுகளை கேரளா, ஆந்திரா, கர்நாடகா உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு வியாபாரிகள் வாங்கிச் செல்கின்றனர். அப்படி லாரிகளில் ஏற்றிச் செல்லப்படும் மாடுகளை சில அமைப்பினர் சிறைபிடித்து காவல்துறையினரிடம் ஒப்படைப்பதாகவும், அதனால் வழக்கு பதிவு செய்யப்பட்டு மாடுகள் கோசாலைகளில் அடைக்கப்படுவதாகவும் வியாபாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த பிரச்சனையில் அரசு உரிய நடவடிக்கை மேற்கொண்டு தொழில் பாதுகாப்பினை உறுதி செய்ய வேண்டும் என்று தமிழ்நாடு மாட்டு வியாபாரிகள் சங்கம் கோரிக்கை விடுத்துள்ளது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இன்று சந்தை அடைப்பு போராட்டம் நடைபெற்று வருகிறது.